அதுதான் இப்போ நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வந்து பல முறை தெளிவுபடுத்திட்டாரு. பேச்சுவார்த்தை எதுவுமே அந்த மாதிரி நடைபெறலன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று மட்டும் நம்முடைய விஜய் அவர் தெரிஞ்சுக்கணும். அதிமுக தலைமையேற்று எங்கூட வந்தால் he is the gainer, he is the gainer or he is the loser. கெய்னரா லூசரா அவர் டிசைட் பண்ணிட்டோம். ஓகே, என்னப்பா? அதுதான் இப்போ நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வந்து பல முறை தெளிவுபடுத்திட்டாரு. பேச்சுவார்த்தை எதுவுமே அந்த மாதிரி நடைபெறலன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று மட்டும் நம்முடைய விஜய் அவர் தெரிஞ்சுக்கணும். அதிமுக தலைமையேற்று எங்கூட வந்தால் he is the gainer, he is the gainer or he is the loser. கெய்னரா லூசரா அவர் டிசைட் பண்ணிட்டோம். ஓகே, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளரிடம் பேட்டியளித்திருக்கிறார். விஜய் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வந்தால் ஹீ இஸ் த கெய்னர் ஆர் ஹீ இஸ் த லூசர் என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரம். வணக்கம். அதிமுக தலைமை ஏற்று எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணிக்கு வந்தால் அவர்கள் கெய்னர் எனவும், இல்லை என்றால் அவர்கள் லூசர் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது விமர்சனம் செய்திருக்கிறார். பார்த்தோம் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் ஒரு சில கட்சிகள் இணையிருப்பதாகவும், குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் தகவல் என்பது வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் புதிய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வர இருக்கிறதா என கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது யாராக இருந்தாலும் அதிமுக தலைமை ஏற்று கூட்டணிக்கு வந்தால் கெய்னர் எனவும், இல்லை என்றால் அவர்கள் லூசர் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கான தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஏப்ரல் 23 தேர்தல் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரையில் இந்த மாதம் 30 தொடங்கி ஏப்ரல் 6 வரை நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் அதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தற்போது வரை தொடங்கப்படாத நிலையில்தான் ஒரு சில கட்சிகள், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திடம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், அதன் காரணமாகவே தொகுதி பங்கீடு மேற்கொள்வதில் சிக்கல் நீடித்து வருவதாகவும் தகவல் என்பது வெளியாகி வருகிறது. இருந்த போதிலும் கூட தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வந்தாலும் கூட அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கப்படாமல் தான் இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வருகை தர இருக்கிறதா என கேள்வி எழுப்பிய போது, யாராக இருந்தாலும் அதிமுக தலைமையேற்று கூட்டணிக்கு வந்தால் அவர்கள் கெய்னர் எனவும், இல்லை என்றால் லூசர் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.